இலக்கணத்தில் எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் என்று ஐவகை இலக்கணங்கள் இருக்கிறது. இதில் இந்த பொருள் இலக்கணம் என்பது இலக்கணமாக இல்லாமல் இலக்கியமாகவே உள்ள ஒரு அற்புதமான இலக்கண வகை இது. பொருள் இலக்கணம் என்பது நமக்கு 2 வகையான பொருள் இலக்கணத்தை தருகிறது. வாழ்க்கை இலக்கணம். பொருள் இலக்கணம் என்றால் வாழ்க்கை இலக்கணம். உலகத்தில் எந்த மொழியிலையும் எழுத்துக்கள் எவ்வாறு எழுத வேண்டும், சொற்கள் எவ்வாறு அமைய வேண்டும், வாக்கியங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்றெல்லாம் இலக்கணம் சொல்வதற்கு அநேக மொழிகள் இருந்தாலும், வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்று இலக்கணம் வகுத்த ஒரே ஒரு மொழி தமிழ்மொழி. அதுதான் பொருள் இலக்கணம் அப்படின்னு பேர். வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு 2 வகையான வாழ்க்கை இருக்குது. ஒன்று அக வாழ்க்கை, மற்றது புற வாழ்க்கை. அக வாழ்க்கை அப்படின்னா அன்பு வாழ்க்கை. அக வாழ்க்கைனா அன்பு வாழ்க்கை. புற வாழ்க்கை என்பது அன்பிற்கு வெளியில் உள்ள அனைத்தும் புற வாழ்க்கையில் வரும். நிறைய பேர் புறம்னா சண்டைன்னு மட்டும் நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை. அன்பு என்பது அகத்துக்குள் வரக்கூடிய ஒரு உணர்வு. அது அல்லாத எல்லாமே புற வாழ்க்கையை சார்ந்தது, புறப்பொருளை சார்ந்தது. எனவே அகப்பொருள், புறப்பொருள், இதுதான் பொருள் இலக்கணம் அப்படின்னு பேர். இப்போ அகம் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு வாழ்க்கையை தமிழர்கள் மிக மிக நுட்பமாக கையாண்டிருக்கிறாங்க. புறம் என்பதை எல்லா மொழிகளில் உள்ள இலக்கியங்களும் அவரவர்களுக்கு ஏற்ப புற செய்திகளை நூலுக்குள் கொண்டு வருவன. ஆனால் அக வாழ்க்கையை கூட இலக்கணம் வாய்ந்த வாழ்க்கை முறையாக வைத்து கொண்ட தமிழ் நெறி. அந்த அக வாழ்க்கை என்பது தான் நமக்கு அகத்திணை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திணை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். 3 சுழி நெய் போடணும். திணைனா ஒழுக்கம். அப்போ அகத்திணை அப்படின்னா அக ஒழுக்கம், புறத்திணைனா புற ஒழுக்கம். அகம் என்பதற்கு என்ன இலக்கணம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒத்த தலைவியும் ஒத்த தலைவனும் கூடுகின்ற காலத்து பிறந்த பேரின்பம் அவருக்கே ஒரிலின் அது அகம் என்றார் என்று சொன்னார்கள். அதாவது ஒரே வயது, ஒரே எண்ணம் கொண்ட ஒரு தலைவனும் தலைவியும் தமக்குள் அன்பை பரிமாறிக்கொள்வது மற்றவர்களுக்கு தெரியாமல் தமக்குள் தாமே இன்பமாக வைத்து கொண்டு மகிழ்ச்சி அடைவது. எனவே அது அகம் என்று சொல்வார்கள். அகங்கை அப்படிங்கிறது தான் உள்ளங்கைன்னு சொல்கிறோம். அகம்னா உள்ளம், உள்ளத்துக்குள்ளே மகிழ்வது. அதுதான் அகங்கைங்கிறத உள்ளங்கைன்னு சொல்கிறோம். அந்த அகத்திணை என்பது சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தலைவன் தலைவி பொதுவாக சொல்கிறாங்க அப்படின்னா, உள்ளத்தில் இருந்து வெளிவரக்கூடிய அன்பானது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது. யாருக்கும் ஏற்றத்தாழ்வு அல்லாத அன்பு என்பது ஒரே மாதிரியாக வருவதனால்தான் அங்கு பெயர் இட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வீரம் என்பது அவ்வாறு அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் வீரம் சார்ந்த புறம் சார்ந்த செய்திகளும் வேறுபடும். ஆனால் அகம் என்பது எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும். அன்பின் வழியது உயிர்நிலை என்று வள்ளுவர் சொன்னது போல, அன்பு வழியதுதான் உயிர் என்கிற அடிப்படையில் அகம் என்பதை நம்முடைய இலக்கண நூல் ஆசிரியர்கள் நம்முடைய வாழ்க்கை நெறிமுறை வைத்து கொண்டு அதை நமக்கு பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த அகத்திணையினுடைய மிக முக்கியமான ஒரு நுட்பம் என்னவென்றால், முதல் பொருள் அகத்திணை அப்படின்னா நமக்கு 5 இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அகத்திணைங்கிறது 5. அது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு மிகப்பெரிய ஒரு அழகு என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய நம்ம மேப்பை பார்த்தோம்னா
தமிழ்நாட்டினுடைய அந்த மேப்பை பார்த்தோம்னாவே இது இந்தியா மேப்பு. இது இந்தியா மேப்பு. இது தமிழ்நாட்டுடைய மேப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காலத்தில் வடவேங்கட தென்குமரி ஆயிடை தமிழ்குறு நல்லுலகம். வடக்கில் வேங்கட மலையும் தெற்கே குமரிக்கண்டம் தான் தமிழ்நாட்டுடைய எல்லைகளாக இருந்தது. இதற்கு இடையிலே 12 நாடுகள் தமிழ்நாடுகள் இருந்திருக்கிறது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடை பார்த்திங்கன்னா, மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலை என்பது மலை சார்ந்த இடம் குறிஞ்சி இல்லையா, அது குறிஞ்சி. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து அப்படியே நம்ம கிழக்கு நோக்கி பயணப்பட்டு வருகிற போது அந்த தருமபுரி அல்லது கோவை மாநகரத்திலிருந்து அப்படியே கீழ் நோக்கி வருகிற போது கரூர், சேலம் போன்றவர்கள்லாம் அந்த மலையும் மலை சார்ந்த இடமும் தாண்டி காடுகளும் காடு சார்ந்த இடமாக மாறுகிறது. அப்போ அது முல்லை நிலமாக மாற்றி வருது. அப்புறம் கரூரிலிருந்து நாகப்பட்டினம் வரை, ஏன் மயிலாடுதுறை வரை மருதம் தான். வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் தான். அதற்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் தான். இப்போ தமிழ்நாட்டினுடைய நிலப்பகுதின்னு பார்த்தீங்கன்னா 4 பாகுபாடு தான். 4 நிலம்தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் தான். இப்போ கொடுகுமலையில் தோன்றக்கூடிய காவிரியாறானது குறிஞ்சி சார்ந்த இடங்களிலிருந்து தழுவி ஒகேனக்கல் வருகிற போது அது முல்லை நிலத்துக்குள் நுழைகிறது. காடும் காடு சார்ந்த இடத்தில் நுழைந்து கரூர் மாவட்டம் அல்லது சேலம் மாவட்டத்தை தாண்டி வருகிற போது அது மருத நிலத்துக்குள் நுழைகிறது. பிறகு தற்போது இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டத்திற்குள் நுழைந்து பூம்புகாரில் கடலில் கலக்கிற போது அது நெய்தல் நிலமாக மாறுகிறது. அப்போ காவிரி ஆற்றினுடைய பயணமே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் தான். இங்கே பாலை என்பது இல்லை. ஆனால் பாலை என்பது எங்கு வருகிறது என்றால், சிலப்பதிகாரத்தில் நமக்கு ஒரு சின்ன செய்தி கிடைக்கிறது. கோவலன், கண்ணகி, கவுந்தடிகள் 3 பேரும் மதுரைக்கு செல்லுகிற போது உறையூருக்கு பக்கத்தில் வருகிற போது அவர்களுக்கு வழி தெரியாமல், மதுரைக்கு போவதற்கான வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கிற போது தெற்கேர்ந்து மாங்காட்டு மறையவன் என்கிற புண்ணிய நதிகளிலெல்லாம் நீராடிய ஒருவன் வருகிறான். அவனிடம் மதுரைக்கு போகக்கூடிய வழியை கேட்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், முல்லையும் குறிஞ்சியும் முறமையில் திரிந்து நல் இயல்பு இழந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். அதன் வழியாக போனீங்கன்னா மதுரை கிடைக்குன்னு சொல்கிறான். மதுரைக்கு போகலாங்கிறான். அதாவது முல்லை நிலமும் காடும் காடு சார்ந்த இடமும், குறிஞ்சி நிலமும் அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும் தன் இயல்பிலிருந்து மாறி முதுவேனில் காலத்திலையும் இளவேனில் காலத்திலையும் சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடியில் தன்னுடைய இயல்பிலிருந்து மாறி நடுங்கு துயிர் உரத்து நடுக்கம் கொள்ளக்கூடிய அளவிற்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய பாலை நிலம் போல காட்சி கொடுக்கும். பாலை என்பதோர் படிவம் கொள்ளும், பாலை நிலம் போல காட்சி கொடுக்கும் என்ற ஒரு செய்தியை சிலப்பதிகாரத்தில் வருகிறது. அப்போ குறிஞ்சி நிலமும் முல்லை நிலம்தான் தன்னுடைய இயல்பிலிருந்து மாறி பாலை நிலம் போல இங்கே காட்சி கொடுக்கதை தவிர, தமிழ்நாட்டினுடைய பாகுபாட்டில், நில பாகுபாட்டில் பாலை என்பதற்கு இடமே இல்லை. இருந்தாலும் கூட அகத்திணையில் நமக்கு பாலை நிலம், பாலை திணை என்கிற ஒரு திணை வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா பாலை நிலத்தினுடைய உரிப்பொருள் பார்த்திங்கன்னா பிரிதல் நிமித்தம்தான். நம்முடைய தமிழ் இலக்கிய மரபுப்படி, வாழ்வியல் நெறிப்படி அறம் எனப்பட்டது இல்வாழ்க்கை தான். அன்பின் வழியது உயர்நிலை தான். ஆனால் பாலினுடைய உரிப்பொருள் என்ன அப்படின்னா பிரிதல் நிமித்தமும். அப்போ அது நம்ம தமிழ்நாட்டில் இல்லை என்பது போல தான் அது உள்ளது. இருந்தாலும் கூட அது ஒரு இலக்கணமாக நமது இலக்கண
ஒரு திணையாக நம்முடைய இலக்கண ஆசிரியர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள். அப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த 5 திணைகளுக்கான பிரிவுகள் பார்க்குற போது முதல் பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நிலமும் காலமும் பிரியுது. நிலமும் காலமும் அதான் முதல் பொருள். குறிஞ்சினுடைய முதல் பொருள்னா குறிஞ்சினுடைய நிலம், அவருடைய காலம். இப்போ 5 திணையினுடைய முதல் பொருள் அப்படின்னா நிலமும் காலம். நிலங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். 5 நிலம், மலை சார்ந்த இடமும், காடு சார்ந்த இடமும், வயல் சார்ந்த இடமும், கடல் சார்ந்த இடமும், மடல் சார்ந்த இடமும். காலம்ங்கிறது 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று சிறுபொழுது, இன்னொன்று பெரும்பொழுது அப்படின்னு காலத்தை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒரு ஆண்டை 6ஆக பகுத்தாங்கன்னா அது பெரும்பொழுது. ஒரு நாளை, அதாவது 24 மணி நேரத்தை 6ஆக பகுத்தாங்க அப்படின்னா அது சிறுபொழுது. இப்போ பெரும்பொழுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது 6ஆக இருக்குது. இப்போ இளவேனில் அப்படின்னா சித்திரை, வைகாசி அது இளவேநீர். வேனில் அப்படின்னா சுட்டு எரிக்கக்கூடிய கடுமையான வெயில் எரிக்கக்கூடிய பருவம். முதுவேனில்னா ஆணி, ஆடி இன்னும் அதிகமாக. இளவேனில் கொஞ்சமாக வெயில் இருக்கக்கூடிய கத்திரி வெயில் என்று சொல்லக்கூடிய அந்த சூழலிருந்து கொஞ்சம் முன்னாடி சித்திரை, வைகாசி இளவேனில். ஆணி, ஆடி முதுவேனில். ஆவணி, புரட்டாசி கார்காலம். கார்காலம்னா காரணம் மழை. ஆவணி, புரட்டாசி. ஐப்பசியும் கார்த்திகையும் கூதிர் காலம்னு சொல்லுவாங்க, அல்லது குளிர்காலம்னு சொல்லிக்கலாம். மார்கழி, தை முன்பனி காலம். அது இரவுக்கு முன்னாடியே பனி வரக்கூடிய காலம், அதான் முன்பனி காலம். மார்கழியும் தையும். மாசியும் பங்குனி பின்பனி காலம், அதாவது விடிய காலைக்கு பிறகு காலை 7 மணி வரைக்கும் பனி பெய்யக்கூடிய காலம் பின்பனி காலம். இந்த 6 தான் நமக்கு பெரும்பொழுது. சிறுபொழுதுனா ஒரு நாளை 6ஆக பகுக்கிறாங்க. அது அந்த காலத்தில் நாழிகைங்கிற கணக்கு வச்சுருந்தாங்க. 24 நிமிடம் ஒரு நாழிகை. 60 நாழிகை ஒரு நாள் வரும். அந்த சிறுபொழுது 6ஆக பகுக்கிறாங்க. இப்போ வைகறை அப்படின்னா இரவு 2 மணிலேருந்து காலை 6 மணி வரை, அதுக்கு வைகறை அப்படின்னு பேர். காலை அப்படிங்கிறது என்னென்னா காலை 6 மணிலேருந்து 10 மணி வரை 4 மணி நேரம் நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கடுத்து நண்பகல் 10 மணிலேருந்து 2 மணி வரை 4 மணி நேரம் சேர்த்துக்கணும். அதுக்கடுத்து ஏற்பாடுன்னு படிக்கக்கூடாது, அதான் ஏற்பாடு 2 மணிலேருந்து 6 மணி வரை. அப்புறம் 6 மணிலேருந்து 4 மணி நேரம் கூட்டிங்கன்னா 10 மணி வரைங்கிறது மாலை, அதான் மாலை. 6 மணிலேருந்து 10 மணி வரை தான் மாலை. யாமம் அப்படிங்கிறது இரவு 10 மணிலேருந்து 2 மணி வரை. அப்போ வைகறை என்பது 2லேருந்து 6, விடிய காலம் 2லேருந்து 6, காலைங்கிறது 6லேருந்து 10, நண்பகலிருந்து 10லேருந்து 2, ஏற்பாடு என்பது 2லேருந்து 6, மாலை என்பது 6லேருந்து 10, யாமம்ங்கிறது 10லேருந்து 2. இதுதான் நமக்கு சிறுபொழுது. அப்போது இந்த சிறுபொழுதும் பெரும்பொழுதும் சேர்ந்து தான் காலம். அந்த காலமும் நிலமும் சேர்ந்து தான் முதல் பொருள். அப்போ முதல் பொருள் அப்படிங்கிறது 5 திணைக்கான முதல் பொருள் என்பது நிலமும் காலமும். காலம் அப்படிங்கிறது பெரும்பொழுது, சிறுபொழுது. பெரும்பொழுதுனா ஒரு ஆண்டை 6ஆக பகுத்து 2 மாதமாக பகுத்து சொல்வது பெரும்பொழுது. ஒரு நாளை 6ஆக பகுத்து 4 மணி நேரம் 4 மணி நேரம் 6ஆக பகுத்து 24 பகுத்து சிறுபொழுது. அப்போ இந்த சிறுபொழுதும் பெரும்பொழுதும் தான் காலம். காலமும் நிலமும் சேர்ந்து முதல் பொருள் என்கிற அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொன்றுக்கும் மாறும், அதுக்கு காரணம் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. இப்போ குறிஞ்சி திணை அப்படின்னா
பெரும்பொழுது பார்த்திங்கனாக்கா அது குளிர்காலமும் முன்பனி காலமும். அது என்ன காரணங்கிறத அப்புறம் சொல்லலாம். முல்லைத்திணை அப்படின்னா கார் காலம்னு தெரியும். மருதத்திணையும் நெய்தல் திணையும் 6 பெரும்பொழுதையும் அவங்க அதுக்கு காலமே இல்லை. 6 பெரும்பொழுதும் உண்டு. எல்லா ஆண்டு முழுவதும் உண்டு நெய்தல் திணை. பாலைத்திணைக்கு வந்து இளைவனில் முதிவனில். ஏன்னா பாலையினுடைய உரிப்புள்ள என்னென்னா களவாடுறது தான், பிரிந்து போகிறது, களவாடுறது தொழில். அப்போது நண்பகல் அப்படிங்கிறதே முக்கியம் சிறுபொழுதில். பெரும்பொழுதில் இளைவனில் முதிவல்னா நல்ல சுட்டு இருக்கக்கூடிய வெயிலில் தான் அந்த ஆறலை கல்வர்கள் தன்னுடைய தொழிலை செய்ய முடியும் என்கிற அடிப்படையில் தான் செய்கிறாங்க. இதெல்லாம் பிறகு வீடியோ ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் நீண்டு போகுது. ஒரு நாள் இதை முக்கியமாக போர்டு வச்சு நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நேரம் கிடைக்கிற போது கண்டிப்பாக நடத்துவோம். நன்றி, வணக்கம்.